டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்தான் இந்தியாவிலேயே அதிக புத்தகங்களை படித்த ஒரு படிப்பாளி. இதுவரை எடுக்கப்பட்ட கணக்கீடுகளில் அதிக புத்தகங்களை படித்த ஒரு படிப்பாளி டாக்டர் அம்பேத்கர். அவர் ஒரு தடவை ஒரு நூலகத்தில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு கடுமையான முதுகுவலி. அப்பொழுது அவர் மனது சொன்னதாம், காலை 2 மணி ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு காலையில் படிக்கலான்ட்டு. அப்போ இன்னொரு மனது அவரிடம் சொன்னதான், நான் ஒரு பொது குழாயில் தண்ணீர் குடிக்கும் பொழுது என்னை பலர் முதுகிலே தாக்கி, இந்த இடத்தில் நீ தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று தடுத்து என்னை முதுகிலே அடித்தார்கள். அந்த வலியை விட இந்த வலி எனக்கு மிகவும் குறைவாக தெரிகிறது. அந்த வலியை நான் போக்க வேண்டுமென்றால் இந்த வலியை தாங்கிக் கொண்டு கல்வி என்ற ஆயுதத்தை நான் பெற வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்கள் அவருடைய நூலிலே எழுதி வைத்தார். அப்படி அறிவு புதையலை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 5 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்று ஒரு அறிஞன் சொன்னான். அதனால் நமது பாடநூல் கல்வியியல் பணிகள் கழகத்தில் உருவாக்கப்படும் அனைத்து நூல்களையும் 100 விற்பனை நிலையங்களில் தொடக்குகின்ற இந்த முதல் விற்பனை அகத்தை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர், இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமது பள்ளி கல்வித்துறையின் செயலாளர், மரியாதைக்குரிய பாடநூல் கல்வியியல் பணிகள் கழகத்தினுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் பள்ளி கல்வி இயக்குனர், ஆரம்ப பள்ளி கல்வித்துறை இயக்குனர் மற்றும் எங்கள் கல்வியியல் பணிகள் கழகத்தின் செயலாளர் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி, இந்த முதல் விற்பனையகத்தை ஏற்பாடு செய்த இக்கின் பாதம்ஸ் நிறுவனத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கு சிறப்பான நன்றியை சொல்லி, இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.